ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கவினாஸ் கிரியேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஊரில் நடந்த சித்திரை தேர் திருவிழா தான். எந்த ஊர்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம். நான் பிறந்தது அந்த ஊரில் தான். ஃபஸ்ட்டு யானை பார்த்திங்கன்னா இது பார்க்கலாம். யானை 2 யானை இருந்தது. அந்த சைடு ஒரு யானை போயிடுச்சு, நாங்கள் பார்க்கல. இது ஒரு யானை, பின்னாடி குதிரை 2 நின்றுட்டு இருந்தது. இந்த குதிரையெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. காலையில் கொண்டு வந்து வச்சுட்டு நைட் எடுத்துருவாங்க, சாயங்காலமாக எடுப்பாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் சாமி கொண்டு வந்து வைப்பாங்க. தோப்பு இருக்குது, அதனால் அங்கே கொண்டு வந்து வைப்பாங்க. அதில் வந்துட்டு நாங்கள் சேலமில் இருந்தோம், ஊருக்கு இப்போ தான் வந்தோம். முந்தா நேற்று தான் வந்தோம், அதனால் அதை பார்க்க முடில. போன வருஷத்து வீடியோ இருந்ததுன்னா நான் போடுறேன் கண்டிப்பாக. நான் ஏன் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன்னா, முன்னாடி போய் நின்று எடுக்க முடியாது, எடுத்தால் தள்ளி விட்டுருவாங்க. நிறைய பேர் அப்படியே ரோடே மறைச்சி கும்பலாக இருக்கும், அதனால் வந்துட்டு தள்ளி விட்றாங்கன்ட்டு நான் பின்னாடி தள்ளி நின்று எடுத்திருக்கேன். கிட்ட வந்தோடனே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே நிறைய பேர் ஐயருங்கெல்லாம் இருக்கிறதுனால நிறைய டான்ஸ்லாம் ஆடிட்டு பாட்டெலாம் பாடுவாங்க. இப்போ கிட்ட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். கிட்டே வந்துடுச்சு, இழுத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. நிறைய போலீஸ் இருந்தாங்க, ரொம்ப டிராஃபிக் ஆகிடும்ன்ட்டு நிறைய போலீஸ் இருந்தாங்க. இப்போ காலையில் இந்த ரோட்லலாம் இவ்வளோ கும்பலாக இருக்கும் தேர் இழுத்துட்டு வரனால. தேர் நான் இன்றைக்கி காட்டுறேன். சாயங்காலமாக நாங்கள் வந்துட்டு கடை வீதிக்கு போவோம், அங்கே காட்டுறேன். இந்த மாதிரி விசிறிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. சரியான கும்பலாக இருந்தது. நாங்கள் போய் நிற்கவே இடம் இல்லை, ஏதோ போய் நின்றுக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம அந்த கூட்டத்தோட கூட்டமாக நசுக்கியிருப்பாங்க நம்மளை. அங்கே ஒரு மரம் இருந்தது, அதுதான் மறைச்சிக்கிச்சு. கிட்ட வந்தோன்னு நான் கிளியராக எடுத்துக்கிறேன். வந்துடுச்சு பாருங்கள் கிட்ட. நல்லா பெருசாக இருக்கும். முன்னாடி 2 மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 4 குதிரை கட்டியிருப்பாங்க. இங்கே எங்கள் ஊரில் வந்துட்டு 2 குதிரை கட்டியிருக்காங்க. போன வருஷம் நான் வரல. அங்கே பாருங்கள் சாமி தெரியும்னு நினைக்கிறேன். பெருமாள், இந்த பெருமாள் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தோப்புக்கு வருவார். பெரிய பெரிய டயர்ஸாக இருக்கும், அதெல்லாம் நசுக்கிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதுதான் பின்னாடி பேக் சைடு இப்படி தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ எடுத்தனால என்னால் ரொம்ப கிளியராக எடுக்க முடியல. அப்புறம் நிறைய பேர் மறைச்சிட்டும் நின்றுட்டு இருந்தாங்க, அதனால் நான் எடுக்கல. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு அந்த தேர் பார்த்துட்டு வர வழியில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு வருஷம் டான்ஸ் ஆடுவாங்க, நல்லாயிருக்கும். பாட்டு பாடிட்டு ஒயிலாட்டம் ஆடுவாங்க, நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை விலாக்லேயோ பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.